தோல் மூட்டு தசைநார் கிழிதல், ரொட்டேட்டர் கஃப் டேர், நம்ம ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய தோல் வலிக்கு ஒரு முக்கியமான காரணம் தோல் மூட்டு தசைநார் கிழிதல். இதை பற்றி இந்த காணொலியில இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம தோல் மூட்டுங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டு, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். பந்து ரொம்ப பெரியதாகவும் கிண்ணம் ரொம்ப தட்டையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மூட்டு இது. இந்த தோல் மூட்டினுடைய அமைப்பு பல விதமான மூமெண்ட்ஸ், நம்ம ஒரு பவுலிங் ஆக்ஷன், கையை நல்லா சுத்துறது, திருப்புறது, இந்த மாதிரி எந்த வேலை வேணாலும் செய்வதற்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கப்படும். இந்த வேலையை செய்யக்கூடிய தசைகள், இந்த மூட்டு தோல் மூட்டு, மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் தான் இந்த வேலையை செய்யுது இல்லையா? இந்த தசைகளை ரொட்டேட்டர் கஃப் மசில் என்று சொல்லுவோம். இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் மொத்தம் 4 மசில்ஸ் இருக்கு. தோல் மூட்டினுடைய மேல் புறத்தில் இருக்கக்கூடிய சூப்ராஸ்பைனேட்டஸ், தோல் மூட்டினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், தோல் மூட்டினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கேப்புலாரிஸ், பின்னாடி இருக்கக்கூடிய டீரிஸ் மைனர். இந்த 4 தசைகளையும் சேர்ந்ததுதான் ரொட்டேட்டர் கஃப் மசில். இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் தான் நம்ம கையை மேலே தூக்குறக்கும், கையை இப்படி முன்னாடி நம்ம ஸ்பேஸ்ல கையை நிறுத்துறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு பொருளை எட்டி எடுக்கணும், பந்தியில இலையில சாப்பாடு போட்டிருக்காங்க, அதை அள்ளி எடுத்து சாப்பிடணும், வாய்க்கு கை கொண்டு வரணும், தலைக்கு கை கொண்டு போகணும், இந்த மாதிரி எந்த வேலையை செய்யறதுனாலும் ரொட்டேட்டர் கஃப் மசில் உங்களுக்கு தேவை. இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில் ஒரு வயதிற்கு மேல, 30 அல்லது 40 வயதிற்கு மேல யாருக்கு வேணாலும் கிழியலாம். தன்னை போல ஒரு தசை கிழியுமாங்க டாக்டர் அப்படின்னா, தன்னை போல கிழியக்கூடிய ஒரு தசை தான் இந்த தசை. இது தன்னை போலையும் கிழியலாம். கீழே விழுந்து அடிபட்டு ஒரு பெரிய வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது, அல்லது கீழே விழுகாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக கையை ஏதாவது மேல ஊனும் போது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது அந்த தசைநார் கிழியலாம். 30 அல்லது 40 வயதிற்கு மேல பல பேருக்கு இந்த தசைநார் தன்னை போல பலகீனமாகும். எப்படி தலைமுடி நரைக்குதோ அந்த மாதிரி இந்த தசைநாரும் பலகீனமாகும். தசைநார் பலகீனமாகும் போது சின்ன அடி ஏற்பட்டாலும் அது கிழிஞ்சிடும். ஒரு கல்லத்தான் தூக்கி வீசின டாக்டர், அதுக்கப்புறம் கையை தூக்க முடியல. சின்ன பொருளை தூக்குன, படின்னு ஒரு சடன் பெயின் அதுக்கப்புறம் கையை அசைக்க முடியல என்று சொல்லி பல பேர் நம்ம கிட்ட வருவாங்க. இந்த தோல் மூட்டு தசைநார் கிழிதல் வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமான வலி, கையை மேல தூக்க முடியாது, திருப்ப முடியாது, சாப்பிட்றதுல இருந்து, துணி போடுறதுல இருந்து, நைட் தூங்குறது எல்லாமே சிரமம். இதற்கு முதல்ல எக்ஸ்ரே எடுத்து எலும்புல எந்த கோளாறு இல்லையான்னு பார்த்துட்டு, தோல் மூட்டு தசைநார் கிழிசல் தான் அப்படின்னு உங்க மருத்துவர் சந்தேகப்பட்டாருன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பார். இந்த மாதிரி ஸ்கேனோ எக்ஸ்ரேவோ எதுவுமே எடுக்காம சும்மா நான் எண்ணெய் கட்டு போட்டேன், பத்து போட்டேன், பிசியோதெரப்பி வச்சேன், சுடுதண்ணி உத்தரம் வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த தசைநார் கிழிசல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெருசாகி பின்னாடி அது சரி பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு. அதனால தோல் வலி இருந்தால் நீங்கள் உடனே போய் மருத்துவர் அணுகி அதற்கு என்ன இன்வெஸ்டிகேஷனோ அதை பண்ணி சீரியஸான பிரச்சனை இல்லைங்கிறத நீங்க ரூல் அவுட் பண்ணி ஆகும். நிறைய பேர் கீழே விழுந்து அவங்களுக்கு தோல் மூட்டு விலகும். அந்த தோல் மூட்டு விலகும் போது இந்த தசைநார் கிழியும். மூட்டு எடுத்து உள்ள போட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தசைநார் கிழிசலை சரி பண்ணாமையே விட்டுருவாங்க. 3 மாதங்கள் 6 மாதங்கள் கழித்து கையை தூக்கவே முடியலைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தசைநார் கிழிசல் ரொம்ப பெருசாகும். அதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஸோ ஒரு 70 வயதிற்கு மேல 80 வயதிற்கு மேல இந்த தசைநார் இல்லை அப்படின்னா அன்றாட வேலைகள் செய்யறதுக்கே நம்ம இன்னொருத்தவங்களுடைய உதவி நாடுற மாதிரி ஆயிடும். அதனால தோல் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா மருத்துவர் அணி தசைநார் கிழிசல் இருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கணும். அப்படி இந்த தசைநார் கிழிஞ்சு அதை சரி பண்ண முடியாதா டாக்டர் அப்படின்னா நிச்சயமா சரி பண்ண முடியும். சின்ன கிழிசலா இருந்தா பயிற்சி மூலமாவே அதை குணப்படுத்திடலாம். ஆனா கிழிசல் பெருசா இருந்ததுன்னா இதற்கு நுண்துளை அறுவை சிகிச்சை, சின்ன லேப்ரோஸ்கோபி மாதிரி சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணி இதை சரி பண்ண வேண்டும். எனக்கு 6 மாசம் ஆச்சு, தசைநார் கிழிசல் தெரியல, ரொம்ப நாள் ஆகி நான் விட்டுட்டேன், சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னா அதையும் சரி பண்ணலாம். அதற்கு இன்றைக்கு நவீன மருத்துவ முறைகள் இருக்குது. இந்த செயற்கை பேட்சஸ் இருக்குது. அந்த பேட்சஸ் வச்சு அந்த தசைநாரை நம்ம பலப்படுத்தி அதை திரும்ப தசை எலும்போட தையல் போட்டு சரி பண்ணலாம். வருஷ கணக்காக விட்டாச்சு, 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு தசைநார் கிழிஞ்சு அப்படின்னு என்ன ஆகும்? மூட்டு தேய ஆரம்பிக்கும். மூட்டு தேய்மானம் வந்துருச்சுன்னா அப்புறம் அதற்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு. அப்ப சின்ன தசைநார் கிழிசல ஆரம்பிக்கிறது மூட்டு மாற்று வரைக்கும் போகாம இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்க உரிய நேரத்துல உரிய முறையான சிகிச்சைகளை நீங்க மேற்கொள்ளணும். உங்களுக்கு தோல்வலி இருக்கா, தோல்ல தசைநார் கிழிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கா, நிச்சயமா நீங்க போய் ஒரு மருத்துவர் அணுகணும். மேலும் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் எங்களை நீங்க அணுகலாம். என் பெயர் கார்த்திக் செல்வராஜ். நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், KS ஆர்த்தோ கேர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.